கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக முதற்கட்டமாக 25 கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கம் ஆகியோர் இணைந்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் நகரின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை வழங்கும் விதமாக முதல் கட்டமாக செல்வபுரம் காவல் நிலைய எல்லைப் பகுதிக்கு 25 கண்காணிப்பு கேமராக்களை வழங்கினர். இதில் கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரகுநாதன் சுப்பையா மற்றும் நிர்வாகிகள் தண்டபாணி, சசிகுமார், பாண்டியன் உட்பட தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரகுநாதன் சுப்பையா, கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய வழிவகுத்து கொடுத்து மற்றும் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் உடனடி தீர்வு காணப்படுவது என சிறப்பாக செயல்பட்டு வரும் கோவை மாநகர காவல்துறை ஆணையருக்கு கோவையில் வாழும் சுமார் 1.5 லட்சம் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த சமூகத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மேலும் தங்க நகை தயாரிப்பு கூடங்கள் அதிகமாக உள்ள பகுதியான செல்வபுரம், ஆர்எஸ்புரம், வெரைட்டி ஹால் ரோடு உள்ளிட்ட காவல் நிலைய பகுதியில் இரவு நேர ரோந்து பணிகளை சற்று அதிகப்படுத்தி தங்க நகை தயாரிப்பாளர்களான போர்க்கொள்ளர்களுக்கும் தங்க நகை மொத்த வியாபாரிகளுக்கும் கூடுதல் பாதுகாப்பு தர காவல் ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். இது வராது நேம் என்ன வராதா? இது கை லைட்டப்ல வந்துரும். ஆல்ரெடி பொதுவாக சொல்லியிருக்காங்க. இப்போ தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சார்பில் இன்னைக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இணை செயலாளர் தான் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இணைஞ்சு மனு கொடுக்க வந்திருக்காங்க. அதில் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பொற்கொள்ளர்கள், தங்க நகை தயாரிப்பாளர்கள், தங்க நகை வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு இப்போ பாதித்த தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கத்தை சார்ந்த இணை செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் பாதித்ததற்காகவும் சேர்ந்து இன்னைக்கு தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்க சார்பில் கோவை மாவட்ட மாநகர கமிஷனருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சிம்பிள் 2 கேமரா வழங்கி அந்த நைட் ரவுண்ட்ஸு மற்றதெல்லாம் பாதுகாப்பு, கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் கேட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த லெட்டர் போய்ட்டு அனுப்பிடுங்க. வணக்கம், என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா. கோயம்புத்தூர் கைவினைகள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம கமிஷனர் அலுவலகத்தில் திரு கமிஷனர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்துள்ளோம். என்னென்னு பார்த்தாக்கா, கோயம்புத்தூர் மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்தில் மிக மிக முக்கியமான தொழில் பார்த்திங்கன்னா தங்க நகை தயாரிப்பு பட்டறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா செல்வபுரம், ஆர்எஸ்புரம், காந்தி பார்க்கு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தங்க தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது காலங்காலமாக பரம்பரையாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தங்க நகை தயாரிப்பாளரான திரு ராஜேந்திரன் அவர்களை தாக்கி இரவு 11:45க்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்கிட்ட இருந்த தங்கத்தை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ துரிதமாக நம்ம காவல்துறை செயல்பட்டு இன்ஃபார்மர் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் அது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எனவே அதை துரிதப்படுத்தவும், இந்த தங்க நகை தயாரிப்புகள் ஏரியா, பட்டறைகள் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பட்டறை இருக்குங்க. டோட்டலாக ஒரு 2.5 லட்சம் பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே இரவு ரோந்து, அதாவது நைட் ரவுண்ட்ஸு, எங்கெங்கே டார்க் ஏரியா அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் அதிகமாக கேமரா போட்டும், அதிகமாக லைட்ஸ் போட்டும், ப்ளஸ் இரவு ரோந்துகளை மேம்படுத்த கூறியும், குற்றவாளியை பிடிக்க கூறியும் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாகவும், கோயம்புத்தூர் கைவினைகள் தங்க நகை தயாரிப்பாளர் சார்பாகவும் மொத்தமாக ஒரு 100 சிசிடிவி கேமரா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் முதல் கட்டமாக 25 சிசிடிவி கேமரா நம்ம செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழங்குகிறோம். ஏன்னா அதிகமாக நகை தயாரிப்பு பட்டறைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். எனவே இன்றைய தினம் திரு நம்ம கமிஷனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். 2வது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே காது கொடுத்து கேட்டால் துரிதமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்ருக்கிற நம்ம மாண்புமிகு காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். தங்க நகை தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக தமிழ்நாடு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில பெரிய முதலாளிகள் ஆரம்பித்து வச்ச வேலைகள் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எல்லா பக்கத்துலேருந்து வர்றாங்க. பட் ஆனாக்கா எல்லாத்துக்கும் முழுமையான ஐடி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். கரெக்டான ஐடி ப்ரூஃபாக அவங்க வழங்கணும் டோட்டலாக. ஏன்னா குறைஞ்சபட்ச கூலின்னு சொல்லி வெளி மாநிலத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க சார்.
அப்போ அவங்கெல்லாம் யார் என்ன அங்கே ஏதாவது தெஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்களான்னு தெரியாதுங்க. அப்போது முன்ன பின்ன தெரியாமல் வெறும் சொற்ப கூலிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஐடிஸ் வந்து கரெக்டாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரம்பரையாக தங்க நகை தொழில் சார்ந்து தான் இருக்கோம். விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. அவர் இன்றைக்கி எந்த தாலி செஞ்சாலும் எந்த மதத்துக்கு தாலி செஞ்சாலும் அதை நாங்கள் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் தான் செய்ய முடியுது. இப்போ பெங்காலியில் அவங்க தாலி செய்ய முடியாது. ஃபேன்சி ஐட்டம் மற்ற இது செய்கிறாங்க. ஸோ குறைஞ்சபட்ச கூலி ஆசைப்பட்டு இப்போ தொழிலோட இப்போ விலை ஏறும் பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு ரொம்ப அடி வாங்குது. ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா தங்க விலை ஏற ஏற திருட்டு பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பழைய மாதிரி நைட்டு போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்கிறோம் காவல்துறையிட்ட. அவங்களும் இமிடியேட்டாக நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிக்கு நாங்கள் 25 கேமரா வழங்கலான்னு முடிவு பண்ணி முதல் கட்டமாக இன்றைக்கி 25 கேமரா D2 அதாவது செல்வரம் காவல்துறைக்கு வழங்குறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம், கன்ஃபர்மேஷன் லெட்டர். ஸோ எங்களால் என்ன சப்போர்ட் முடியுமோ அதுவும் நாங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கும் காவல்துறைக்கும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.